வணக்கம் மக்களே. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடோட கடன் வந்து கிட்டத்தட்ட 11,00,000 கோடி கிட்ட இருக்குது. இன்னும் இதில் இந்த 5 வருஷம் இன்னும் முதல்வர் அறிவித்த திட்டங்களுக்கு எந்த அமௌண்ட்டை வச்சு அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க, அதற்கு மீண்டும் வந்து கடனை தான் வாங்க போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஏதாச்சும் ஒரு இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு அந்த இலவச அறிவிப்புக்காக கடன் பெற்று இப்படி மக்கள் மீது வரியும் உயர்த்தி பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்? அதாவது வந்து ஒரு 100 பேருக்கு சில பொருட்களை கொடுத்து 1,00,000 பேர்கிட்டேருந்து சராசரியாக அந்த அமௌண்ட்டை வாங்குகிற கணக்கு தான். புரியுதுங்களா? இப்போ வந்து இலவசமாக வந்து பெண்கள் வந்து பயணிக்கலாம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டை ஈடு கட்டுறதுக்கு ஒன்றும் கடன் வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வரி ஏதோ ஒரு துறையில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதில் வர அமௌண்ட்டு தான் பிரித்து கொடுக்க முடியும். இது இலவசமாக கொடுத்த மாதிரி ஆகாதுங்களே. ஒன்று கடன் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுள்ள ஒரு மக்களுக்கு கொடுப்பதற்காக மொத்த அளவுள்ள மக்களுக்கு வந்து வரி சுமையை போட்டு எடுத்து தான் கொடுக்க முடியும். இப்படி தான் ஒரு அரசாங்கம் நடத்த முடியும். இதை தவிர்த்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வருமானம் தேடுற மாதிரி என்ன பிளான் தமிழ்நாடு வச்சுருக்குன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து மக்கள் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்க கொஞ்சம் நிம்மதி தேடி போகிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். மலை பிரதேசத்தில் வந்து திருப்பதி கோயில் இருக்குது ஆந்திராவில். ஆண்டு வருமானம் வந்து கிட்டத்தட்ட 2,000 கோடி 3,000 கோடிக்கு மேலே வந்து இதன் மூலமாக வருது. அதே மாதிரி வந்து புதுசாக ராமர் கோயில் கட்டினாங்க. ஆண்டு வருமானம் 5,000 கோடி மேலே வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு மலை பிரதேசங்களில் புதுசாக ஒரு 200 கோடி 300 கோடி செலவில் ஏதாச்சும் ஒரு கோயில் கட்டலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஜவ்வாது மலை மேலே திருப்பதியை விட படர்ந்து விரிந்த மலைகள் இருக்குது. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஒரு 200 கோடி 300 கோடி செலவில் நீங்கள் ஒரு கோயில் கட்டினீங்கன்னா அந்த இடத்த சுற்றி இருக்கிற ஊரோட மதிப்பும் ஏறும், அதன் சுற்றி உள்ள பொருளாதாரமும் ஏறும், கவர்மெண்ட்டுக்கும் வந்து வருமானம் வரும். இது ஒரு வகையான முயற்சி. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, முதல்வர் வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து சுத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒழிக்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் அதிகமாக வரும். இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, போதை வந்து அத்துமீறி அத்துமீறி மக்கள்கள் யார் விற்கிறாங்களோ, யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அபராதங்கள் வந்து அதிகமாக விதிக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும். சப்போஸ் ஒரு 50,000 வந்து நீங்கள் அபராதம் விதிக்கணும்னா 2,00,000 கூட போடுங்க. குற்றங்கள் வந்து குறைக்கப்படுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அதிகமாக அமௌண்ட்டு, அதாவது வருமானத்தை விட அதிக அளவு நம்ம வந்து ஃபைன் கட்டுறதுனால வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. நிறைய வந்து கடைகள் மூடியிருக்காங்க, சாராய கடைகள்லாம். ஆனால் சாராய கடைகள் மூடினாலும் இது ரொம்ப தொலைவாக போய் வாங்கிட்டு வர்றதுக்கு பால் மாறிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, கேஸாக வாங்கிட்டு வந்து லோக்கலில் ஒரு 50 ரூபா 100 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஒரு குவார்ட்டர் 200 ரூபா 250 ரூபான்னு. ஸோ இது வந்து இதனால் வந்து குடியோட இது வந்து குறையலை. இன்னும் குடிக்காரங்க வந்து இன்னும் அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற சூழ்நிலை தான் வருது. இதை பயன்படுத்தி கொண்டு லோக்கலில் இருக்கிற சில இடத்துல வந்து விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஆட்களை வந்து பிடித்தம் செய்யும் போதும் நீங்கள் வந்து அதிக அளவில் வந்து ஃபைன் அமௌண்ட் போடணும். இதனால் வந்து அந்த குடிப்பழக்கமும் குறையும், கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து டிராஃபிக் ரூல்ஸ் மீறுறவங்க,
இதெல்லாம் வந்து இன்னொன்று வந்து ஹெல்மெட் போடாமல் மெயின் இதில் ட்ரிபிள்ஸ் போடுறாங்க. இதிலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலலாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் கிட்டலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கும்போது அந்த டிராஃபிக் ரூல்ஸும் மதிக்காமல் போகிறதுக்கு பயப்படுவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் வரும், இது வருமானம் வரும். அதாவது வந்து பொதுமக்கள் மீது மொத்தமாக வரி செலுத்துறதை விட யாரெல்லாம் ஒழுங்கின செயலில் செய்கிறாங்களோ அவங்க மீது அதிக ஃபைன் அமௌண்ட் போடும்போது யார் எதிர்ப்பு தெரிவிக்கப்பதில் மக்கள் சமூகம் வந்து ஒழுக்கமாக நடக்க வந்து பழக கற்றுக்கொள்ளும். ஸோ இது மாதிரி எதனாச்சும் யோசனைகள் இருக்கும் பட்சத்தில் இதை யாராச்சும் கேட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணி இதை செயல்படுத்த முன் வந்தால் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதே நடக்கட்டும்.